அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஓ, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நல்ல கைதட்டி பாடலாம். ஆவியான எங்கள் அன்பு ஆட்கொண்டு எங்களை எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்கவார் கேட்போம். சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க உணர்ந்து, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. கேட்போம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லும் நாம் பெருமூச்சோடு செபித்திட, ஓ இயேசுவே. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்றும் அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும், ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக
புதிதாக்கும் மனதை புதிதாக்கும் மன்னவனே. மறுரூப ஒரு ஜபத்தோட கேட்போம். மனதை புதிதாக்கும் ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ராஜாவின் இரண்டாம் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்பொழுதும் நடத்துமையா. கேளுங்க, வாய்களுக்கு வருது. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்பொழுதும் நடத்துமையா. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும். அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும். அன்பினால் என்று அலங்கரியும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். இந்த காலவேளையில் எங்களை அனலாக்குங்க ஆவியானவரே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அலங்கரியும். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ரபகதல ரதல ரப ரபலகதல ரதலதி அந்தரமணலகதல ரப. ஓ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும். அன்பினால் என்று அலங்கரியும். கரங்களை உயர்த்தி முழுவதும் ஆவியானவருடைய பிரசனம் நிறைந்திருக்கிறபடியினால் நல்ல வாய்களை திறந்து ரபலாதி அந்த ரகடலது ரபஹலப்ராது அந்த ரமணலா ரகடபாலது ஹதடபௌ ஷகதலஹ பிரஹதடா ஹந்துலாதடப ரக்கதுரப. ஆவியானவர் கனப்படுத்துங்க. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. உங்க சரீரத்துல ஒரு தெய்வீக விடுதலை. ஆவியில ஒரு தெய்வீக விடுதலை. ஆவியானவர் அவரை துதிக்க அந்த காலவேளையில விடுதலை. அவரை துதிக்க விடுதலை. அவரை உயர்த்த விடுதலை. ஆவியானவரே நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
மரபலதனலமனலபா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யும் நமது மணவாளன் இரண்டாம் வருகைக்காக ஆவியானவரே என்னாலும் எங்களை ஏங்கச் செய்யும் தேவாதி தேவனின் ஆழங்களை அறிந்திடச் செய்பவரே தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே அப்பாவின் பரிசுத்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா கேளுங்க கேளுங்க அப்பாவின் பரிசுத்தம் வெளிப்படுத்தி ஓ எப்போது எங்களை நடத்துமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கையை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே லவதரடலலா ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரை உயர்த்துவோம் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே ஜெபத்தோடு கேட்போமா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உங்க விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே ஆவியானவரே உயர்த்துங்க 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 வாய்களை திறந்து துதிக்கும் போதே ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவரே 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 விடுதலை விடுவிக்கிற தேவ ஆவியானவருடைய வல்லமை எல்லா பாரங்களிலிருந்து விடுவிக்கிற தேவ ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே இருதயங்களிலே இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லா பாரங்களை ஆவியானவரே ஆவிலே அனல் உள்ளவர்களாய் ஆவியானவரே தேவ ஆவியானவர் குறுக்கிடுகிற நேரம் இது ஆவியானவர்
பரிசுத்த ஆவியானவரே, மிகுந்த மனக்லேசத்தோடு பாரத்தோடு தேவாலயத்திற்கு சென்ற அண்ணால கர்த்தர் அன்றைக்கு தைரியப்படுத்தினார். சமுதாயத்தால் புறக்கணித்து தள்ளப்பட்டவளா இருந்தாலும், பலனை இழந்து போன நிலைமையிலும், மனது முழுவதும் பாரம் நிறைந்தவளா இருந்தாலும், தேவ சமூகத்திற்கு போன அந்த அண்ணால கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல இந்த காலவேளையில தம்மை நோக்கி வந்திருக்கிற, அவருடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவர் நினைவு கூறுகிற தேவம், அவர் நினைவு கூறுகிற தேவம், அவர் நினைவு கூறுகிறார், அவர் நினைவு கூறுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும், சபையே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. பலனை இழந்து வந்திருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவ ஆவியானவர் ஒரு விசை கூட தம்முடைய மகிமையின் கரத்தினால் உங்களை ஒரு விசை கூட உற்சாகப்படுத்தி இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட வைக்க உங்களுக்கு புதிய பலத்தை அவர் தருவார். ஆவியானவரே, நீ சமாதானத்தோடு புறப்பட்டு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு நிச்சயம் செய்வார், நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். விசுவாசத்தோடு கரங்களை கட்டி ஆமென், ஆமென், எனக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு எனக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். ஹalleluya. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சேர்ந்து பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே சொல்லுவோம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், ஆகும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், என் இயேசுவாலே எல்லாம் ஆகும், ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆராதனை, 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 ஆராதனை பக்தித்தானே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்காகும். ஆகும், எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். Thank you Lord, thank you Lord, thank you Lord.
வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மீட்கப்படும் நாளுக்கென்று உத்தமையான ஆவியை தாரும், ஆவியை தாரும், ஓ பிதாவே என்று அழைக்க உத்திர சுவிகாரம் நீந்திடும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் பொழிந்திடும். பெற்றுக்கொள்ளுவோம் விசேஷித்த தேவ வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் காலைகளில் உடைய ஆவியை நீர் ஊற்றுகிறதற்காக ஒவ்வொருவர் மேலும் ஆவியை நீர் பொழிகிறதற்காக ஸ்தோத்திரம், ஆவியை நீர் பொழிகிறதற்காக ஸ்தோத்திரம், ஆவியை நீர் பொழிகிறதற்காக நன்றி. அக்கினியின் வல்லமை, நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி ஆவியானவருக்குள் களி கூர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விசேஷித்த தேவ பலன் இந்த காலவேளையில், ஒரு விசேஷித்த தேவ ஆவியானவருடைய பலன் இந்த காலவேளையில் ஆவியானவர் நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். உங்க இருதயங்கள் ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்படட்டும். விடுதலை, விடுவிக்கிற தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்களுக்கு முன்பதாக நீர் நடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே தடைகளை நீக்கி போடுகிற ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பகதல ரமதல ரியாந்தரவன ஷபகதல ரபதல ரதியாந்தர. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜீசஸ் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லுவோம், விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என் கரங்கள் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அதன் காரணம் அதற்கு. சொல்லுங்க, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அதன் காரணம். நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய். கையை உயர்த்தி, நீ நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவனை பார்த்து, நீ நல்லவர், நீ நல்லவரே, அவருடைய கரமே நம்மை நடத்தும். ஆச்சரியமாய் நம்மை நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு ஆழம். இந்த கால வேளையில அதை உணர நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அழைப்பு இது,
சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. எத்தனை ஒரு பெரிய கிருபை! அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது. இந்த ஓட்டத்தில் அவர் உங்களோடு வருவார், கடைசி வரை வருவார். யார் உங்களை விட்டு விலகினாலும், நம்பினவர்கள் கைவிட்டாலும், அவர் கடைசி வரை வருவார். என் வார்த்தை சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவரே, நான் உண்மை உயர்த்துகிறோம். விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. ரெண்டு கையை உயர்த்தி, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. கையை உயர்த்தி, பெரியவரே பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே பெரியவரே, என் இயேசு பெரியவரே, இறுதி வரை அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே. அலங்கோலம் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் காத்திடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, பெரியவரே, இயேசு பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாரையும் நம்பா என்னையும் நம்பினாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, அவர் சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. கையை உயர்த்தி, பெரியவரே
சுமந்தாரு. இதுவரைக்கும் தப்புவித்தவர், இதுவரைக்கும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்துவார். இனியும் உங்களை நடத்துவார். இனியும் உங்களை தப்புவிப்பார். இனியும் அவருடைய கரம் உங்களை நடத்தும். அவருடைய கரமே உங்களை நடத்தும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீர் நடத்துவீர். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் உன்னை மறவா. திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதித்திடா. திராணிக்கு மேலாக அன்பு ஜனமே, ஒருபோதும் உன்னை சோதித்திடா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடா. அதுதான் விசுவாசம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா. கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா. கிருபையாலே ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ நம்புவே. பாடுறதுக்கு ஒருவேளை பலனே இல்லைனாலும் பரவாயில்ல, கை உயர்த்தி நம்புவே. பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாத சூழ்நிலை இருக்கலாம். எப்படி நடத்த போறீங்க ஆண்டவரே கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் சொல்லுங்க, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நம்முடைய நிரந்தரம் அவர்தான். நம்முடைய நிரந்தர சொத்து அவர்தான். பலர் நம்மை கைவிட்டு இருக்கலாம். நம்முடைய ஓட்டத்தில் நம்மோடு இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர் உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். கிறிஸ்துவின் நாள் வரும் அளவுமாக உங்களை நடத்துவார் என்று. இந்த காலவேளையில் ஆண்டவரை உம்மை நம்பி பலனை இழந்து போய் பாடுவதற்கு கூட ஒருவேளை பலன் இல்லாமல் எப்படி நம்புவது என்ற கேள்விகளோடு ஒருவேளை இந்த காலவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ கரம் ஆளுகை செய்யட்டும், தொடட்டும். பலன் கொண்டு திடமனதாயிரு என்ற நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை சோர்ந்து போய் துவண்டு போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் ஒரு விசை கூட ஸ்திரப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்.
நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உடைய நீதியின் வலதுகரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு பிள்ளைகளையும் தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இம்மட்டும் உம்முடைய ஆவியானவருடைய பிரசனம் ஆராதனை முழுவதும் நிரம்பி இருந்தபடியினால் அவருக்கு நல்ல கரங்களை தட்டி எல்லா கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோம். என்னோட கூட சேர்ந்து 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு நேராய் நாம் நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளலாம். ஜீசஸ், நாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. அல்லேலூயா. 13ஆம் வசனத்திலிருந்து பேதுரு மிக அழகாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல். இது சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் பொருந்தாது. இது ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுதலுள்ள ஆவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பொதுவாக சின்ன பிள்ளைங்கள் தான் கீழ்ப்படுதல்னு சொல்லுவோம். பெரியவங்க கீழ்ப்படுதல்னா அது எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது தெரில. ஆனால் பேர் ரொம்ப அழகாக எழுதுறாரு. நீங்கள் முன்னே ஒரு காலத்தில் அறியாமைனாலே பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை தாவீது அழகா சொல்றார். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து அவர் உயர்ந்த கண்மலையில் மேல் நிறுத்தி நம்முடைய கால்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தோம். பயங்கரமான அறியாமையினாலே நாம் இருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதோ, என்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே ஒரு தகுதியை ஆவியானவர் நமக்கு தருகிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிற தகுதியை நமக்கு தருகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதோ அன்றைக்கு நமக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டாயிற்று. அவரை நோக்கி அப்பா பிதாவேன் கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அதான் சொல்றார், முன்னே ஒரு நாள் அறியாமைனாலே கொன்ற நிச்சயின்படி இனி நடவாமல். இப்போ நீங்க முன்ன மாதிரி இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். நீதிமான்களாக நாம் இருக்க முன்ன மாதிரி நடக்கக்கூடாது. இப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். சத்தமர் அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு உலகமும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. என்னைக்கு ஆதாம் தேவ மகிமையை இழந்து பாவம் செய்தானோ அன்றைக்கு பாவம் என்கிற வித்து இந்த உலகத்தில் வந்தது.
அதன் விளைவாக மரணமும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரணமும் இந்த உலகத்திற்குள் வந்து, அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியம், நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். சத்தமாக ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். பக்கத்தில் பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஆமேன். நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், இந்த கீழ்ப்படுத்தா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது போல தான் நம்முடைய பரம தகப்பன்னு சொல்கிறாரு. ஒரு காலத்தில் நீங்கள் அறியாமைனாலே இருந்தீங்க, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாவத்திலும். ஆமேன். ஒரு காலத்தில் அறியாமைனாலே கொண்ட நிச்சயின்படி இனி நடவாமல் இப்போ சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் அவர் விரும்புகிறபடி நாம் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மிக அழகாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாரத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 23ஆம் வசனத்தை அப்படி கவனிச்சு பாருங்களேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். பொதுவாக நம்ம சொல்றது ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமான்னு கேட்டால் நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்லுது, நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, வசனம் சொல்கிற, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் வசனத்தை, he will obey my word அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில், ரொம்ப அழகாக இருக்கு. ஆகவே கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் ஆண்டவர் மிக அழகாக சொல்றாரு, அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. ஆமா, அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, blessed are those who hear the word of God and obey it. கீழ்ப்படுகிறவர்களே பாக்கியவான்கள். ஆமென். அப்போ நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம்ன்றதை எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் நமக்கு சொல்லியிருக்கிற கற்பனைகளை கை கொள்ளுகிறதை வைத்து நாம் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அப்படியே 1 யோவானுக்கு வந்தீங்கன்னா, 1 யோவானில் மிக தெளிவாக அந்த வசனத்தை ஆவியான் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் அவர் ஆராதிக்கிறேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் நேசிக்கிறேன், பாட்டு பாடுறது பெருசு இல்லை. இங்கே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அப்படியே 2ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். 4ஆம் வசனம் பாருங்க, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமே இல்லை என்றார் ஆண்டவர். 5ஆம் வசனம் பாருங்க, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிகிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரு? பிலிப்பியர் எழுதுறாரு 2ஆம் அதிகாரத்தில், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினவராய். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கீழ்ப்படுதல் உள்ள ஆவி நமக்கு மிகவும் அவசியம். கை உயர்த்தி இந்த வார்த்தையை கேளுங்க, கீழ்ப்படுதல் உள்ள ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. என்ன வயசாக நமக்கு ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பார்வையில், ஆமென், இந்த கீழ்ப்படுதல் உள்ள ஆவி நமக்கு மிகவும் தேவை. அல்லேலூயா. வசனம் மிக தெளிவாக சொல்லுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும்
அவருடைய கற்பனைகளை அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நாம் நடவாத பட்சத்தில், கீழ்ப்படியாத பட்சத்தில், வசனம் நமக்கு ஒரு டேக்லைன் கொடுக்குது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவங்களுக்குள்ள சத்தியமே இல்லைன்றார் ஆண்டவர். அப்போ 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில ஒன்றை அதிகமாக எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதல் உள்ள ஆவி நமக்கு தேவை. அல்லேலூயா. பைபிள்ல எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் மிக முக்கியப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்து மனுஷனை உண்டாக்கி, மனுஷனுக்கு ஒரு தோட்டத்தையும் அழகா கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்து, தோட்டத்தில் எல்லா ஜீவ கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் சொல்லி அங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு பாருங்க. மனுஷன் அங்கே டிஸ்ஓபே பண்ணுறான். இது அங்கே தான் முதல் நடந்ததான்னு பார்த்தா இல்லை. வேத வல்லுநர்கள் சொல்றார்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். 2ஆம் வசனத்துக்கும் 1ஆம் வசனத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை தியாலஜின்னு சொல்றாங்க. அப்போ பரலோகத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ தூதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோபின் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல. விடுவெள்ளியின் நட்சத்திரமாகிய லூசிஃபர் கர்த்தர் அவன் உண்டு பண்ணும் போது அவனுக்குள்ள இருந்த ஒரு காரியம் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாத தன்மை. அல்லேலூயா. அதனால கீழ்ப்படியாத தன்மையை கர்த்தர் மிகவும் அந்த குணத்தை கர்த்தர் அருவருக்கிறார். ரிபெல்லியன் ஸ்பிரிட் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரிபெல்லியன் ஸ்பிரிட். அல்லேலூயா. அப்போ இது பரலோகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் கர்த்தர் ரொம்ப அதிகமாக என்னைக்கு அவனுக்கு இடம் இல்லைன்னு நினைச்சானோ அவனுடைய தந்திரமான விஷயத்தையே மனிதர்களுக்குள்ள அவன் செலுத்தினான். மனிதன் செய்த முதல் பாவமும் வேற எந்த பாவமும் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும், அவர் ஆராதிக்கிறேன்னு சொல்லியும், நான் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசின்னு சொல்லியும் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத பட்சத்தில் வேதம் நமக்கு ஒரு பெயரை கொடுக்கின்றது, நாம் பொய்யனாயிருக்கிறோம், நமக்குள் சத்தியம் என்பது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே இந்த கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தனி ஜபத்தில் கீழ்ப்படுதல் உள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏன் இந்த கீழ்ப்படுதல் அவ்வளோ முக்கியம்னா, இந்த கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ், ஆங்கிலத்தில் ஒபீடியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த கீழ்ப்படிதல் இது ஒரு திறவுகோல் போன்றது. இது ஒரு திறவுகோல். என்ன திறவுகோல்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக ஆசீர்வாத கதவுகளை திறக்க பயன்படுத்துகிற ஒரு திறவுகோலாய் இந்த கீழ்ப்படுதல் பயன்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக ஆசீர்வாத கதவுகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற அநேகருக்கு நிறைய கதவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கதவெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அவங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆமா ஐயா, இருக்கிற கதவெல்லாம் மூடி தான் இருக்கு, எங்கத்தை போய் திறங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், உங்கள் கையிலே கர்த்தர் அந்த சாவியை ஆல்ரெடி கொடுத்துட்டார். நம்ம தான் அந்த சாவியை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். ஆமாம். அப்போ தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தியத்திற்கு நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது, அதுதான் யாக்கோபு நிருபக்காரன் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அப்படின்னா என்னன்னா, சும்மா கேட்டு போறது மட்டும் இல்லை, வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை கடைபிடிச்சு நடங்க அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ அதை கடைபிடிச்சு நடக்கும்போது, கீழ்ப்படியும் போது, இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக ஆசீர்வாத கதவுகளை திறப்பதற்கு ஒரு திறவுகோலாக அதை பயன்படுத்துகிறது. அல்லேலூயா. பைபிளுடைய ஃபார்முலா என்னைக்குமே முதல்ல கீழ்ப்படிதல், அப்புறம் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அப்போ பைபிளில் எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் முதல்ல கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னா, இன்னைக்கு கீழ்ப்படி, நாளைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். இந்த காலவெளியில் ஒருவேளை என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட கதவுகள் என்னால் பார்க்க முடியவில்லை, ஏன் இப்படிப்பட்ட தடைகள், ஏன் தொடர்ச்சியான என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதே என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, கவனித்து பார்ப்போமானால், நம்ம வாழ்க்கையில் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்றது ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை அவருடைய வேலையை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்திற்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும்
கண்டித்து உணர்த்துகிறவர். அது மாத்திரமல்ல, சகல சத்தியங்களுக்குள்ளாக அவர் நம்ம நடத்துவார். அப்போ ஆவியானவர் தெளிவா நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வலது புறத்தோ இடது புறத்தோ சாயும் போது வழி இதுவே அப்படின்னு தெளிவா ஒருத்தர் நடத்துவார். அப்போ அந்த சத்தத்திற்கு நாம் கவனமாய் செவி கொடுப்போமானால், ஒபீடியன்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஒபீடியன்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. டெஃபினேஷன் ஆஃப் ஒபீடியன்ஸ்னா என்னன்னா, ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல். அப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அப்படி என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்கறதான் கீழ்ப்படுதல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்படுகிறாரா? உங்களோட இடைப்படுறாரா? அவர் பேசுறது உங்களால் கேட்க முடியுதா? மனசாட்சியோடு அவர் இடைப்படுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சமாக வரும்பொழுது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. இவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு அவர் பிதாவிடம் போக வேண்டிய நேரம் வந்தபோது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாக நடத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டாயிற்று. என்ன பேர்? இம்மானுவேல்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து போகும்போது இன்னொரு கேரக்டர் அவர் நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு அர்த்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை, கர்த்தர் நமக்குள்ளாகவே இருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாம். புரிஞ்சவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிமை, ஒரு பிரிவிலேஜை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகத்தின் ஆண்டவர் அவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். எந்த தகுதி இல்லாத நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் என்பது என்னவென்றால், நமக்குள்ளாக வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு கவனமாய் நாம் செவி கொடுக்கிறது தான் கீழ்ப்படிதல் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாள் நம்மோடு இடைபடுறார். தவறான பாதையில் போகும்போதும் அவர் இடைபடுறார். இதுதான் வழின்னு காட்டுறார். இதை செய்யாதன்னு சொல்கிறார், இப்படி நடன்னு சொல்கிறார். வசனத்தின்படி நம்ம நடத்துகிறார், சத்தியத்தின்படி நம்ம நடத்துகிறார், மெய்ப்பன் மூலமாக நம்ம நடத்துகிறார், சூழ்நிலைகள் மூலமாக நடத்துகிறார், சகோதரிகள் மூலமாக கர்த்தர் நடத்துகிறார், வீட்டில் இருக்கிற பெரியவங்க யார் மூலமாகவும் கர்த்தர் சில நேரத்தில் நம்மோடு இடைபடுகிறார். அப்போது சில நேரத்தில் அவர் பேசுகிறது நமக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஒரு பிளைனான உண்மையை சொல்லணும்னா, ஆவியானவர் பேசுறது நமக்கு உண்மையாக பிடிக்காது. ஏன்னா அவர் நம்ம விருப்பத்தின்படி பேச மாட்டார், அவர் சித்தத்தின்படி பேசுவாராம். அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் அவர் பேசுறது பிடிக்காம இருக்கலாம், அவர் சொல்கிற காரியம் பிடிக்காம இருக்கலாம். ஆனாலும் அதை செய்யும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், நீ போ, எல்லாத்தையும் விட்டு போன்றார். எல்லாத்தையும் விட்டு போனால் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம். ஆனாலும் கீழ்ப்படிந்து அவன் போகிறான். மோசே கிட்ட சொல்கிறார், நீ மறுபடியும் பார்வோன் கிட்ட போ. எங்கே பிடிக்காது மோசே எங்கே தப்பிச்சு வந்தாரோ மறுபடியும் அங்கே போன்றார். யோனாவை பார்த்து சொல்கிறார், நினிவேக்கு போ, கண்டிப்பாக போனால் சாவடிச்சிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஸோ ஆவியானவர் சில நேரத்தில் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்திற்கு பிடிக்காமல் தான் இருக்கும். ஆனால் நாம் அதை கவனித்து கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல கதவுகளை நம்மால் திறக்க முடியும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அளித்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. ஆமாம். அப்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஆவியானவருடைய விருப்பமாக இருக்குது. ஏன் கீழ்ப்படுதல் அவ்வளோ அவசியம், ஏன் கீழ்ப்படுதல் அவ்வளோ ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடு கூட சேர்ந்து உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் ஏன் கீழ்ப்படுதல் அவ்வளோ அவசியமா, கண்டிப்பாக கீழ்ப்படிச்சு தான் ஆகணுமா, பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு நம் கேள்விகள் நமக்கு எழும்புமானால், உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு சத்தியத்தை அவர் எழுதியிருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்.
ம் 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 ஆமாம், இதை விட தெளிவாக ஆண்டவர் எங்கேயும் சொல்லவே முடியாது. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதத்தை தரன்றார். அப்போ என்ன கற்பனை வச்சிருக்கிறாரு? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள். அதுதான் கற்பனை. அல்லேலூயா. நம்முடைய நடக்க எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? சபை இன்னைக்கு அவரை பிரதிபலிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் விசுவாசின்னு சொல்கிறோம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறேன்னு சொல்கிறோம், டெய்லி பைபிள் படிக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம், வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் நடந்தபடி நாம் நடக்கிறோமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கா? அதெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படுதல் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அதிலிருந்து சில காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பைபிளில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கும். எல்லாமே முக்கியமானவங்க தான். ஆனால் இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமாய் அவர்கள் அதிகமாய் பேசப்பட்ட ஒரு 2 கேரக்டர். ஒன்று தாவீது, ஒன்று சவுல். தாவீதை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு முன்பதாக, அரசனாக நியமிப்பதற்கு முன்பதாக சவுலை கர்த்தர் அபிஷேகித்தார். அவன் மேல் ராஜ்ய பாரத்தை வைத்தார். அவன் அரசாண்டான். அவனை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்தது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய சட்டத்திற்கும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படியாத போன பட்சத்தில் ஆண்டவர் மிக 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 வருத்தப்பட்டு சொன்ன ஒரு இடம், நான் சவுலை ராஜாவாக்கினதை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். பைபிளில் எந்த நபரை குறித்து கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஏன் தான் மனுஷனை உண்டு பண்ணன்னு தெரில அப்படின்னு வேதனைப்படுறாரு. 2வது சவுலை குறித்து தான் சொல்றாரு, ஏன் இவனை நான் ராஜாவாக்கணும்னு தெரில அப்படின்னு வேதனைப்படுறாரு. அப்போ பாருங்க, கீழ்ப்படுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். சிலதை அவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆனால் நம்ம இன்னைக்கு நிறைய பண்ணுற தப்பு, சபை பண்ணுற தப்பு, இன்னைக்கு அவரோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு வாட்டி இது வேணாம்பான்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் இப்போ அதற்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வாட்டி இந்த இடம் வேணாம், இந்த இடத்துல போடாத, இந்த இடத்துக்கு போகாதேன்னு பல முறை பல நபர்களால் கர்த்தர் நம்மோடு நேரடியாக பேசியும் இன்னும் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே என்னோட அதில் பேசுங்க, இன்னும் எனக்கு அதில் பதில் தாங்க, கிளாரிட்டி தாங்க, கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் பல முறை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் பிடிக்கல, இதை விட்டு இதுலேருந்து வெளியே வந்துருன்னு சொன்னால் நம்ம ஒன்று கற்றுக்கணும், நம்ம போராடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போராடக்கூடாது, அதை உடனே விட்டுறணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. பிரதர், நீ என்னப்பா நீ ரொம்ப ஈஸியாக விட்டுருன்னு சொல்லிட்டா எப்படி அதை விடுறதுக்கு அப்படின்னு யோசிக்க தான் தோணும். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே. அல்லேலூயா. ஆமென். அப்போது இந்த சவுலை கர்த்தர் அரசனாக உண்டு பண்ணி அவன் என்றைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அவனை குறித்து வேதனை படுறான். நான் ஏன் இவன் அரசனாக்கினேன் அப்படின்னு குறித்து மனஸ்தாபப்படுறான். பைபிள் அதுக்கப்புறம் எங்கேயுமே ஆண்டவர் அப்படிப்பட்டு வேதனைப்பட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு நபரை குறித்து கர்த்தர் இவ்வளோ வேதனைப்பட்டு மனஸ்தாபப்படுவார், ஆனால் அது சவுல் தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் சவுலை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. எந்த மனுஷனை பார்த்து சொல்லாத ஒரு காரியத்தை சவுலை பார்த்து கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சவுல் கீழ்ப்படியாத தன்மையின் நிமித்தம் அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். ஆனால் கீழ்ப்படிதல் உள்ள ஆவியுடைய தாவீதோ தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமாக அவன் மாறினானாம். புரிஞ்சவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். Because of disobedience, கீழ்ப்படியாத தன்மையினால புறக்கணித்து தள்ளப்பட்டான். நான் ரொம்ப கவலைப்பட்ட காரியம் இன்னைக்கு காலையில, மறுபடியும் அவன் திரும்பி கூட வர முடியலங்க தேவ சமூகத்திலே. அவன் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அவன் மறுபடியும் திரும்பி கூட தேவ சமூகத்தில் வர முடியல, அப்படியே போயிடுச்சு அவன் வாழ்க்கை. ஆனால் கீழ்ப்படுதல் உள்ள ஆவியுடைய தாவீதோ தேவ இருதயத்திற்கு அவன் ஏற்றவனாய் மாறுகிறானாம். அல்லேலூயா.
அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு நற்சாட்சி பாருங்க இந்த மனுஷனை குறிச்சு. என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டாட் வைக்கல, ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு, இவன் நான் சொன்னபடியெல்லாம் செய்வான். அதுதாங்க கர்த்தர் உங்களிடத்துல என் இடத்துல இந்த காலையில் எதிர்பார்க்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், நான் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் இவர்கள் செய்வார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாரு? உங்களை குறித்து நல்லா சாட்சி கொடுக்குறாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்குறாரு? நீங்க உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறீங்க? தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், இவன் எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கீழ்ப்படியாத தன்மையினால சவுல் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் கீழ்ப்படுதலுள்ள ஆவி உடையவனோ, அதுதான் கர்த்தர் சொல்லி காட்டுறாரு, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அப்படின்னா நான் விரும்புறதெல்லாம் இவன் செய்வான், நான் ஆசைப்படுறதெல்லாம் இவன் செய்வான், இவன் எனக்கு கீழ்ப்படிவான்றத கர்த்தர் மிக அழகா தெளிவாங்க சொல்லி காட்டுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானால் நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதே. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுதலுள்ள ஆவி மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுகிறார், நம்மளோடு பேசிட்டு தான் இருப்பார். எந்த அளவுக்கு பேசுவார்னா நம்ம கேட்கிற வரை பேசிட்டே இருப்பார், நம்ம காது கேட்கிற வரை பேசிட்டே இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நமக்குள்ளே வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பிதாவானவர் அவர் ரொம்ப பவர்ஃபுல், சத்தம் பயங்கர கர்ஜிக்கிற சிங்கம் போல, இடி முழக்க சத்தம் போல. இஸ்ரவேலர்கள் போய் கேட்டாங்களாம், மோசே உங்க கூட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்களை பார்த்தாலும் ஆளா தெரியல, எங்குள்ள கர்த்தர் பேச மாட்டாரா அப்படின்னு மோசே சொன்னா, வந்து கேளுங்க, நானா தடுக்கிறேன், இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி நாளைக்கு வாங்க மலைக்கிட்ட எல்லாம் ரெடியாக வந்துட்டோன்னே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சா ஒருத்தனாலும் கேட்க முடியல, காது இழியுது. அப்புறம் புலம்புறாங்க, மோசே எங்களால் கேட்க முடியல சத்தத்தை, நீ ஏன் பேசி எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு உடனே பிதாவுடைய யெகோவா யாவே தேவனுடைய சத்தம் அவ்வளவு ஆக்ரோஷமா பயங்கரமா இருந்தான். ஆனால் மோசைக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க, தேவனை முகமுகமோடு தரிசித்த ஒரு பாக்கியம். அப்போ பிதாவார் சத்தம் தான் கேட்க முடியலன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சமாக வந்தார், அவர் சத்தம் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் என்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் அவரை ரொம்ப அழகாக எழுதுறார் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில், நான் கர்த்தருடைய நாள் வந்தபோது நான் ஆவிக்குள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அப்போ 7 குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிற ஒருவரை நான் கண்டேன்னு சொல்லி அவரை மிக அழகாக வர்ணித்து எழுதும் போது ஒரு இடத்துல எழுதுறார், அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் போல இருந்தது அப்படின்னு எழுதுறார். அப்போ அவருடைய சத்தமும் ரொம்ப பவர்ஃபுல் தான். அல்லேலூயா. மாம்சத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவோடு எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டாங்க. ஆனால் என்னைக்கு உயிர்த்தெழுந்து அவர் மேலே போய் பிதாவுடைய வலது பரசத்தில் உட்கார்ந்தாரோ அவருடைய சத்தமும் பயங்கர கர்ஜிக்கிற ஒரு சத்தமாக மாறிடுச்சு. அப்போ இந்த 2 சத்தத்தையும் ஃபில்டர் பண்ணி நமக்கு மிக அழகாக ஒரு சவுண்டு வருது, அதுதான் நமக்குள்ள வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியான ஒரு குணம் இருக்கு, ரொம்ப ஜென்டிலாக இருப்பார், ரொம்ப அமைதியில் ஜென்டிலாக இருக்கும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை புறாவோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த புறாவை நீங்கள் பாருங்கள், இந்த புறாவை பிடிச்சிங்கன்னா பிடிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக தான் பிடிக்கும், பிடிச்சா அழுத்தினா அது இதுவாயிரும். புறா ஜென்டில்னஸ்க்கு ஒப்பீடாய் பேசப்படுகிற ஒன்று, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அல்லேலூயா. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் பேசும்போது மிக மெல்லிய சத்தமாய், எந்த அளவுக்கு நாம் அமைதியாக அவரை கவனித்து கேட்கிறோமோ அந்த அளவிற்கு தெளிவாக அவர் சத்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேணால் ஜப நேரத்தில் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம அமைதியெல்லாம் ஜப நேரத்தில் நல்லா கொஞ்சம் நேரம் துதிச்சு கொஞ்சம் நேரம் அவரோட இணைந்து அந்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வரும்போது கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஒரு நிலைமை வரும். அந்த தூக்கம் வர மாதிரி டைமில்
ஒரு யாரோ ஒருவர் நம்மோடு பேசுகிறது போல, ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஒரு சத்தம் கேட்கறது போல அது கேட்கும். நீங்கள் நிறைய அது ஜப நேரத்தில் நீங்கள் அதை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு கிளியராக கேட்கும். அல்லேலூயா. இனி ஏன் ஆவியானவர் சத்தம் கேட்க மாட்டேங்குது? சுற்றி நிறைய சத்தம், தேவையில்லாத சத்தம்லாம் உள்ள கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் யூனிக்கா இருக்கிற முக்கியமா இருக்கிற ஆவியானவர் சத்தம் இனி கேட்க மாட்டேங்குது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் தொடர்ச்சியாக அவர் ஒரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிட்டே இருப்பார், அவர் பேசுகிறவர் பேசிட்டே இருப்பார், சத்தியத்தை அவர் பேசிட்டே இருப்பார். அப்போ ஆவியானவருக்கு ஒரு பழக்கம், அவர் வற்புறுத்த மாட்டாரு, ஆனால் அவர் ஏங்குவார். எதற்கு ஏங்குவார்? இன்னைக்கு நம்ம பாடினது போல, பிதாவின் சித்தம் இதுதான், இயேசுக்கு இதுதான் பிடிக்கும், இதை தான் நீ செய்யணும், இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஏங்குவார். ஏங்கி உங்களுக்கு அந்த ஆசையை தருவார், அதன் வழியில் உங்களை நடத்த அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ இது கேட்கறதும் கேளாததும் நம்முடைய விருப்பம். ஏன்னா மனுஷனை படிக்கும் போது அவனை ரோபோட்டா படிக்கல, அவனுக்கு ஒரு ஃப்ரீ வில், சுய சித்தம் என்கிற ஒரு காரியத்தையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் கொடுத்து தான் படைச்சிட்டாராம். கேட்டா கேளு ஆசீர்வாதம், கேளனா உனக்கு சாபத்தையும் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் புரிஞ்சுன்னு சொல்ற சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த ஆவியான ஒரு சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டு நடப்போமானால் அதுதான் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து 1 சாமுவேலுக்கு உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இதில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சவுல் ராஜாவுக்கு சொல்கிறார். நான் உங்களுக்கு அதை சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் அப்படின்னு சொல்லி 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு விரோதமாக வழிமறத்த செய்கைகளை நான் மனதிலே வைத்திருக்கிறேன் என்றார். இது நடந்து 400 வருஷம் முன்னாடி இந்த காரியம் நடந்திருக்குது. இஸ்ரவேலர் எப்பயோ அவன் வெளியே வரும்போது அவனை ஒருத்தன் தடுத்திருக்கிறான், அமலேக்கியர். இது நடந்து எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் அவர் மனதில் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப சொல்றார், இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடுவாயாக என்கிறார் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர் இப்போ சவுல் ராஜ்யத்தில் இருக்கனால இப்போ சவுல் கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. சவுலே, ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்னுடைய 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களை என் மகிமையின் புயத்தினால் நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்தபொழுது என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்ன கூட்டம் அமலேக்கு, இவர்களை வழிமறுத்த கூட்டம் அமலேக்கியர். இதை நான் மனசில் வச்சிருக்கிறேன். ஆகவே இது சரியான நேரம். இப்போ என்ன பண்ற, நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஒட்டகம் ஆடு. நீங்க நினைக்கலாம், புருஷ ஸ்திரீ பிள்ளைகள்லாம் கூட ஓகே, ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் ஏன் சாவடிக்க சொல்றாரு, வாயில்லாத ஜீவன் ஏன் சாவடிக்க சொல்றாருன்னா, இதனுடைய பின்னணியும் சொல்லுகிறது, இந்த அமலேக்கு என்கிற கூட்டம் இவர்கள் மிக கொடூரமாக இந்த ஆடு மாடுகளோடு அவர்கள் தவறுகளை செய்த அவர்கள் உறவில் இருந்ததாக அவர்கள் சொல்லப்படும். இந்த ஹிஸ்டரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி சொல்லப்படுறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இது எதுவும் பரிசுத்தமான கூட்டம் இல்லை, மொத்தமாக அழிச்சு போட்டுரு அப்படின்றார். மொத்தமாக அழிச்சிரு, ஒன்றுத்தையும் விட்டுறாத அப்படின்னு ஒரு கண்டிஷனை சொல்லி, இதுக்கு நீ கீழ்ப்படினோம், நீ நேராக இப்பயே போன்னு சொன்னால், அப்போ சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இப்போ அமலேக்கு அந்த பகுதிக்கு போய் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறத உண்மையாகவே செய்கிறார். அல்லேலூயா. வீட்டில் போய் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொள்கிறான், பார்க்குறதெல்லாம் கொள்கிறான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன கட்டளையை ஒரு பக்கம் 50% நம்ம கடைபிடிக்கிறான், எல்லாத்தையும் போட்டு அடி காலி பண்ணி. ஆனால் அங்கே ரொம்ப கொழுமையாய் ரொம்ப செழிப்பாய் தோன்றுகிறதை அவன் பார்த்த உடனே அவன் மனசு மாறி போயிடுச்சு. பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை, யோசிச்சு பாருங்க, ஆண்டர் என்ன சொன்னாரு, மொத்தமாக அழிச்சிருந்தாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறாரு, முதல் தரமானவைகளையும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு பிரிக்கிறார்.
இன்றைக்கி கடைக்கெல்லாம் பீஃப் வாங்க போகணும், மட்டன் எதனா வாங்க போனீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு பார்க்குற மாதிரி நம்மளால் அன்றைக்கே வந்து பிரித்து வச்சுருக்கிறார். அல்லேலூயா. முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆடு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அங்கே ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. அல்லேலூயா. அற்பமானவைகளையும் ஒன்றுத்துக்கும் உதவாதவைகளையும் கொண்டு போடுறான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை மொத்தமாக அழிச்சிரு. இது உன் வாழ்க்கையில் வேணாம், இது எனக்கு பிரியம் இல்லை, இந்த பாதை எனக்கு பிரியம் இல்லை, இந்த ஒரு குடும்பத்தில் இந்த காரியம் வேணாம் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக நம்மோடு இடைப்படுவார். ஆனால் அதை மொத்தமாக அழிக்க நம்ம பிரயாசப்படணும்னு கர்த்தர் சொல்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். சவுலை போல அழித்து போட மனதில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் பல முறை நம்மளோடு பேசிகிட்டு இருக்கிறார். இது வேணாம்ப்பா, உன் குடும்பத்துக்கு வேணாம்ப்பா, நான் உன்னை ரொம்ப அழகாக வச்சுருக்கேன். குடும்பம் என்பது ஒரு அழகான ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ளே உன்னை உன் மனைவியை பிள்ளைகளை வச்சுருக்கிறேன், இதுக்குள்ளே தேவையில்லாத கொண்டு வராத, இது வேணாம் அப்படின்னு பல முறை ஆண்டவர், இந்த தொழிலில் இது வேணாம், தவறான காசு வேணாம், இது தவறான சம்பாதியம் வேணாம் அப்படின்னு பல முறை ஆண்டவர் இதெல்லாம் மொத்தமாக அழிச்சிருன்னு சொல்லியும் அழித்து போட மனதில்லாத சவுலை போல நாம் இருக்கிறோமானால் ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. கீழ்ப்படுதல் உள்ள ஆவி நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. இதை கூட விட்டுறலாங்க. இவன் பண்ண ஒரு தப்பு, அழித்து போட மனதில்லாமல் தக்க வச்சுக்கிறான் ஒரு பக்கம். இவன் இதை பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ சாமுவேல் உள்ள வந்துட்டார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி 11ஆம் வசனம் பாருங்களேன். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அல்லேலூயா. அப்போது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொன்னது ஒரு சிம்பிள் காரியம். இஸ்ரவேலர் அவங்கள விட்டு நான் விடுதலை செஞ்சு கூட்டின்னு வந்தேன். அவங்களுடைய கண்ணீரும் கூக்குரலும் என் பரலோகத்துக்கு, என் சமூகத்துக்கு எட்டினது. அதனால தான் மோசேங்கிற தீர்க்கதரிசியை நான் எழுப்பி என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டே அவர்களை நான் கொண்டு வந்து, எத்தனையோ தடைகளை தாண்டி நான் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நேராக இவர்களை நடத்தி கொண்டு போகும்போது வழிமறைத்த அமலேக்கியரை நான் நினைவில் வச்சிருக்கிறேன், நீ விட்டுறாத என் பிள்ளைகளுக்கு. அதனால பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ சொந்தம் கொண்டான்றது இதில் அழகாக தெரியுது பாருங்க. ஆமென். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. ஆண்டருடைய சொந்த ஜனமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் அது செய்யப்பட்டாலும், சத்ருவால் செய்யப்பட்டாலும், ஒருவேளை நீங்களே அது மறந்து போனாலும் தேவன் எல்லாவற்றையும் அவர் மனதிலே அவர் வைத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால தான் சொல்றார் ஒரு இடத்துல, நீ பழி வாங்காத, பழி வாங்குறத என்கிட்ட விட்டுரு, நானே அதை பதறி செய்வேன்னு சொல்றாரு. காலை வேளையில் இந்த மதிய தீர்க்கதரிசனமா ஆண்டவர் சிலரோடு பேசுறாரு. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே நியாயம் செய்ய முடியலையே ஆண்டவரே, ஒருவேளை உங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் எல்லாவற்றையும் மனதில் வைத்திருக்கிறார். உங்களுக்காக நிச்சயமாய் நியாயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த அமலேக்கியரை மொத்தம் அழிச்சிடுடா, இது வேணாண்டா அப்படின்னு சொன்னா இவர் போய் அழித்து போட மனதில்லாமல் இருந்த சவுல் இப்போ சாமுவேல் உள்ளே வரும்போது சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு. சாமுவேல் கேட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டியா? இப்போ நம்மால் சொல்கிறேன், ஆமாம் அழிச்சிட்டேன். அப்போ என்னப்பா அந்த ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதேப்பா, நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாட்ச் பண்ண நேரம் இல்லைனால நான் கடகடன்னு சொல்கிறேன். 12ஆம் வசனத்தில், மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் சாமுவேல் சவுனிடத்தில் போனான். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க. அப்போ சொல்கிற ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குது, ஏதோ பயங்கரமான சத்தம்லாம் கேட்குதுன்னும் போது இவன் செஞ்சது தப்பு, ஆனால் அந்த தப்பையும் இப்போ நியாயப்படுத்தி பேசுகிறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் பாருங்களேன். 20ஆம் வசனம், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டர் சொன்னார், ஒன்றுத்தையும் விட்டுறாது, ஆடு மாடு ஸ்திரீகள் புருஷர் குழந்தை ஒன்றுத்தையும் விட்டுறாதுன்னா
பண்ணதே தப்பு, அழித்து போட மனதில்லாமல் போனான் ஒரு பக்கம். ரெண்டாவது சொல்றான், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரனை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாக கொண்டு வந்து, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ரெண்டாவது சொல்றாரு, ஜனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்கு அருவருக்கப்பட்ட மிருகம், அதனால தான் கர்த்தர் அதை அழிச்சிருந்தார். அது பரிசுத்தமான மிருகம் இல்லை. அந்த பரிசுத்தமான அசுத்தமான மிருகத்தை கொண்டு வந்து நம்மால் பலி செலுத்துறேன்னு சொல்லி இந்த இடத்துல நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ நம்மள நிறைய நேரத்தில் அதான் பண்ணுறோம். சில ஆண்டர் இதெல்லாம் வேணாம்ப்பா, தப்பு இருப்பான்னு சொன்னால் ஆண்டர் இடத்துல நம்ம டீலிங் பேசிகிட்டு இருக்கிறோம், நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறோம். பலமுறை ஆவியானவர் இந்த உறவு வேணாம், அந்த தவறு, இந்த காரியம் செய்யாத, இது வந்து சரியில்லை, உன் குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்னு பலமுறை ஆவியானவர் நம்மளோடு பேசியும் இன்னைக்கு ஆவியானவர் உட்காந்து போராடிட்டு இருக்கிறோம். அழித்து போட மனதில்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவர் பற்றி நான் சொன்னேன். இந்த ஆவியானவர் அவர் எப்படிப்பட்டவர்னா, வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அவர் உங்ககிட்ட பேசுகிறாரு, அவர் சத்தத்தை கேட்டு கனம் பண்ணீங்கன்னா அதற்கான கனம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும். அவரை நீங்கள் அசட்டை பண்ண ஆரம்பிப்பீர்களானால், அவர் சொல்கிறத கொஞ்சம் கூட மதியாமல், அவர் என்ன நேராக வந்து பேச மாட்டார். வசனத்தின் மூலமாக பேசுவார், போதகர் மூலமாக பேசுவார், உங்களை நடத்துகிறவர்கள் மூலமாக பேசுவார், உங்கள் சகோதரி மூலமாக பேசுவார், சூழ்நிலைகள் மூலம் பேசுவார், ஏதோ ஒரு விதத்தில் பேசுவார். ஆனால் அந்த பேசுகிறத அசட்டை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ராக்ல போய் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ இது சவுல் அப்படிதான் போய் முடிஞ்சான். அதான் பவுல் எழுதுறாரு, முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னொரு இடத்துல எழுதுறாரு, ஆவியை அவிழ்த்து போடாதீங்கன்றார். ஆவிய அப்ப நமக்குள்ள இருக்கிறவர் பேசிட்டே இருப்பார். அவரை கொஞ்சம் கூட கண்டுக்காம, அவர் சொல்றதை கொஞ்சம் கூட கனம் பண்ணாம, அவர் அசட்டை பண்ணிட்டே இருந்தோம்னா பேசிட்டு இருக்கிற சத்தம் ஒரு நாள் கேட்காது. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன், நம்ம இன்னும் நான் ஆவியுள்ள தான் இருக்கிறேன். கிடையாதுங்க. நம்ம அவரை விட்டு ரொம்ப தூரம் நம்ம படகு எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சவுலை கர்த்தர் அழிக்க சொன்னது ஒன்று, ஆனால் இவன் பண்ணது ஒன்று. பண்ணிட்டு வர ஜஸ்டிஃபை பண்ணுறான். நான் வந்து இதற்காக தான் வந்து நான் பலியிட தான் நான் வச்சிருக்கிறேன். ஆண்டர் மனசாகப்பட்டார், டே நான் உன்னை உருவாக்குனதுக்கு, உன்னை ராஜா அபிஷேகம் பண்ணதுக்கு என் மனசாகப்படுறேன்டா. அதுக்கப்புறம் ஆவியானவர் அவனை தள்ளிட்டாருங்க. அவனுடைய பார்வையிலேருந்து ஆண்டர் தள்ளிட்டார். கொஞ்சம் கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு அவன் தூரமாக்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு பலமுறை ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவாரானால், எச்சரிப்பாரானால், அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பதே ஒரு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள ஆவி. அல்லேலூயா. எந்த அமலேக்கியனை மொத்தமாக அழிச்சிருன்னு சொன்னாரோ அதே அமலேக்கியன் மூலமாக இவனுடைய மரணம் நேர்ந்தது. அதுதான் மிக கொடூரமான ஒரு காரியம் சவுலுடைய வாழ்க்கையில். சில காரியத்தை அழிச்சிரு அப்படின்னு சொன்னார்னா அழிச்சிடணும். இதை சில காரியத்தை விட்டுரு அப்படின்னு சொன்னார்னா விட்டுறணும். இல்லைன்னா அந்த காரியம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிச்சிடும். அல்லேலூயா. நம்ம நல்லா கவனிங்க. சில காரியத்தை விட்டுவிடு, அழித்து விடு என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவாரானால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் அந்த காரியம் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை அழித்துவிடும். ஆமென். இதுதான் சவுல் வாழ்க்கையில் நடந்தது. அழிச்சிடா என்னாரு, கண்டுக்காம விட்டான். எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ தாவீது அரசனா கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு நிலைமை. சவுலை விட்டு ஆவியானவர் போயிட்டாரு. இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் சவுல் வந்து மகன் மாண்டு போனான். இவனும் வந்து எல்லாரும் இவனை விட்டு போயிட்டாங்களே, எல்லாரும் மாண்டு போனாங்களே, அவ்வளோதான் தோத்து போடணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஈட்டியில் அவனே தானே விழுந்து அவன் செத்து போய் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இப்போ பக்கத்தில் வழியாய் வந்த ஒரு மனிதனை பார்த்து, நான் படுகிற அவஸ்தை வேதனை என்னால் தாங்க முடியல, என்னை கொன்று விடு அப்படின்னு சொல்லும் போது அவன் கிட்ட வந்து கத்தி எடுத்து கொள்ள வந்தா சவுல் அவனை பார்த்து கேட்குறான், யுத்த காலத்தில் நீ யார் என்று கேட்கும் போது அவன் சொன்னான், நான் ஒரு அமலேக்கியன். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கொண்டுட்டு சவுலுடைய கிரீடத்தை எல்லாம் எடுத்துட்டு தாவீது கிட்ட ஓடி வரார். 2 சாமுவேல் எடுத்துக்கங்களேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வீட்டில் போயிட்டு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா
இந்த சம்பவம் நடக்குது. தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்து போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவன் குமாரனாகி யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவன் குமாரனாகி யோனத்தானும் மடிந்து போனது உமக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவுக்கு மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமேலிக்கியன் என்று சொன்னேன். அல்லேலூயா. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்களேன். அன்றைக்கே அந்த அமேலிக்கியன் அழிச்சு போட்டிருந்தான்னா ஒரு அமேலிக்கியன் மூலமாக அவனுக்கு சாவி வந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ சில காரியத்தை ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு இது வேணாம்ப்பா, இதை விட்டுருப்பான்னு சொல்லுவார்னா ஆண்டரோட விளையாடிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், ஆண்டரோட விளையாடாதீங்க. சொல்லுங்கள், ஆண்டரோட விளையாடாதீங்க. ஆமாம், நம்ம ஆண்டவர் ரொம்ப பாசம் இருந்தவர், அன்பு இருந்தவர். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிறாக்கேனியா இருக்கிறார். அவர் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், இந்த கீழ்ப்படியாத தன்மையினால பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான் தூதன். அதே அவனுடைய செயலை மனிதர்களுக்குள்ள திணிக்க பார்த்தான். தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டான். சிம்சோன் தேவ சமூகம் தள்ளப்பட்டான். சவுல் தள்ளப்பட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கீழ்ப்படுதல் உள்ள ஆவி மிகவும் அவசியம். அல்லேலூயா. சவுல் இழந்து போன அநேக காரியங்களில் ஒரு 3 முக்கியமான காரியம், சவுல் தன்னுடைய ப்ரியாரிட்டியை இழந்து போனான். He lost his priority. அவனுக்காக கர்த்தர் வைத்திருந்த அந்த ராஜ்ய மேன்மை அவன் இழந்து போனான். அவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்த திட்டங்கள் அவன் இழந்து போனான். எதனால தெரியுமா? கீழ்ப்படியாத தன்மை நிலைமை. அல்லேலூயா. ரெண்டாவது, he lost his purpose. நோக்கத்தையே இழந்து போனானா சவுல். நோக்கத்தை இழந்து போனான். கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த நோக்கங்களை இழந்து போனான். மூணாவது, அவன் இழந்து போன மிக முக்கியமான காரியம், Saul lost the presence of God. தேவ மகிமை இழந்து போனான். அல்லேலூயா. கீழ்ப்படியாத தன்மையினால தேவ மகிமை இழந்து போனான் சவுல். ஆனால் கீழ்ப்படுதல் உள்ள ஆவியுடைய தாவீதோ தவறு செய்தாரு. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்தப்பட்ட போது 51ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் எழுதுறாரு, என்ன ஆனாலும் ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு கீழ்ப்படுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இந்த காலவேளையில் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுறாரு. சில காரியத்தை வேணாம் விட்டுரு அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களோடு பேசுவார். ஆனால் சூழ்நிலை மூலமாக, உங்கள் வீட்டில் கணவர் மூலமாக, மனைவி மூலமாக, சில நேரத்தில் பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தர் சில நேரத்தில் சில காரியத்தை பேசுவார். சில சூழ்நிலைகள் மூலம், போதகர் மூலமாக சில நேரத்தில் இதை வேணான்னு தெளிவாக கர்த்தர் பேசினார்னா இன்னும் போய் ஆண்டுகிட்ட உட்காந்து, ஆண்டவர் தெளிவான இது காட்டுங்க, பிக்சர் காட்டுங்க, இது அந்த தவறிலே உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காதீங்க, நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அழித்து விடு என்று சொல்லுவாரானால் மொத்தமாக அழித்து விடுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை அந்த காரியம் அழித்து விடும். You will lose your priority. உங்கள் பர்பஸ் இழந்துருவீங்க. இன்னும் ஆண்டவருக்கு செவி கொடுக்காம போனால் உங்கள் தேவ பிரசனத்தை இழந்துருவீங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? நான் இன்னும் ஆண்டவர்குள்ள தான் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்போம். சிம்சன் அப்படி தான் நினச்சான். பலமுறை ஆண்டவர் அவனோட இடைப்பட்டார். பலமுறை இடைப்பட்டார். ஒவ்வொரு வாட்டியும் வழக்கம் போல எழும்பி தன்னுடைய கட்டுகளை அறுத்து விடலாம் என்று பலமுறை அவனுக்கு சான்ஸ் கொடுத்தார். வேணாண்டா வேணாண்டா. ஒவ்வொரு வாட்டியும் தலையில கிட்ட போகும்போது பலமுறை அந்த அம்மா அவனோட பேசி பேசி ஒன்னொன்னையா போய் சொல்றான். பலமுறை ஆண்டவர் அவனை காப்பாற்ற பார்க்கிறாரு. ஆனா எதையும் கண்டுக்காம சவுல போல ஒரு நாள் எல்லா உண்மையும் சொல்லி படுக்கிறான். வழக்கம் போல கட்டுகளை அறுத்து விடலாம் என்று நினைத்தான். வசனத்தை ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. தேவ ஆவியானவரோ அவனை விட்டு விலகினதை அவன் உணராமல் இருந்தான். அல்லேலூயா. தேவ ஆவியான உடனே டக்குன்னு வெளியே போயிட மாட்டார். பல சான்ஸ் கொடுப்பார். சில நேரத்தில் பல சூழ்நிலைகள் மூலமாக சில கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம ரொம்ப கவனிக்காமல் போனோன்னா ரொம்ப டேஞ்சராக போய் முடிச்சிடும் வாழ்க்கை. ஆகவே இந்த காலவேளையில், இந்த மதிய நேரத்தில் சிலதை விட்டு வேணாம் அப்படின்னு தெளிவாக உங்களோட இடைப்படுவார். ஆனால் அதை விடுவதற்கு உங்கள் மனதை அவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆமே, அதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமனாலே கொண்டிருந்த
இச்சையின்படி இனி நடவாமல். ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க, கீழ்ப்படியாத பிள்ளை இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டபடினாலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக நான் வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். எபிரேயருக்கு எழுத நிருபத்தை எடுத்துக்கங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான வசனம், அதை நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்க, எல்லாரும் நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. சத்தியம் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அவர் வரும்போது அவர் சத்தியமாக கிருபையாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 26ஆம் வசனம் பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நான் வசனத்தை படிக்கும் போதே பயமா இருக்கு. அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படுதல் உள்ள ஆவி மிகவும் அவசியம். சின்ன காரியத்தை சொல்றாரா, கீழ்ப்படிங்க. கணவர் மூலமா ஒரு மனைவி மூலமா ஒரு காரியத்தை சொல்றாரா, மனைவி சொல்றதுல எனக்கு என்ன அப்படின்னு ஒரு நாளும் முரட்டாட்டம் நிற்கக்கூடாது. கணவர் சொல்றது அப்படி நிற்கும். பிள்ளைங்க சில நேரத்தில் தேவ ஆவியான நடத்தப்பட்டு சில ஆலோசனை சொல்லுவார்களாலும் அது கேளுங்க. போதகர் மூலமா சில இதை சொல்லுவார்களாலும் அது கேளுங்க. உங்க வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம். அதுதான் ஆசீர்வாதம். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். முரட்டாட்டம், ரெபெலியன் எதற்கு ஒப்பிடா கர்த்தர் பேசுறாரு தெரியுமா? சாமுவேல்ல சொல்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்ல எனக்கு பயமா இருக்கு. முரட்டாட்டம் பண்றவர்களை எதற்கு ஒப்பிடா கர்த்தர் பேசுறாருன்னா, பில்லி சூனியம் வைக்கிறவங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாசரி, விச் கிராஃப்ட், முரட்டாட்டம். நம்ம மேபி நம்ம பில்லி சூனியத்துக்கிட்ட போகாமல் இருக்கலாம், மந்திரங்கள் கிட்ட போகாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் எனக்கு தெளிவாக சொல்லுது, முரட்டாட்டம் பண்ணனா நீ அதுக்கு தான் ஒப்பிடா இருக்கிறன்ற ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ எந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் பாளையத்துக்குள்ளே வைக்க மாட்டாராம். சொல்லி பார்ப்பாரு, கேட்கலாம் தூக்கி போட்டுருவாரு. அவர் ரொம்ப கவனமாய் நம் வாழ்க்கையை நம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமானால் ஆசீர்வாதம் இந்த திறவுகோல் மூலமாய் நிறைய கதவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. நீங்களாம் அந்த கதவுகளை பார்க்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அவன் நிறைய கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நிறைய ஆசீர்வாதமான கதவுகள் லாக் பண்ணி சாவி உங்க கையில கொடுத்துட்டார் ஆண்டவர். திறக்கிறது யார் வேலை? நம்ம திறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, கீழ்ப்படுதல் உள்ள ஆவி. அல்லேலூயா. காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இருக்க இடத்துல 7 மணிக்கு போவோம். நான் ஜெபம் பண்ண போறோம். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். ஆனால் இந்த காலை வேளையில ஆண்டவர் எத்தனையோ முறை நீங்க என்னோடு பேசியிருக்கிறீங்க. எத்தனையோ முறை அதை நான் தட்டி விட்டுட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அது தப்பு, தவறு, நான் பேசுனது தவறு, நான் பார்த்தது தவறு, நான் பிஸ்னஸ் பண்ண இடம் தவறு. எத்தனையோ முறை தெரியும். ஆனால் தவறுன்னு தெரிஞ்சும் நான் அதை கண்டுக்காம இருந்துட்டேன். இன்னைக்கு நீங்க மறுபடியும் எனக்கு அதை உணர்த்துறீங்க. சவுலை போல நான் அப்படியே நான் போயிடாம தாவீதை போல நான் மனம் மாற நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க, இந்த வார்த்தை எனக்கு நிறைய புறப்பட்டு வந்துன்னு சொல்றவங்க, உங்களது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். மற்ற எல்லாருடைய கண்கள் மூட போட்டிருக்கட்டும். மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, கீழ்ப்படுதலுள்ள ஆவியை விரும்புகிற எங்கள் நல்ல மெய்ப்பரே, கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ இரக்கம் இந்த காலவெளியில் கடந்து வரட்டும். நம்முடைய சத்திய ஆவியாகிய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளோடு இடைபடும்படி நான் ஜெபிக்கிறேன். கரம் பிடித்து நடத்துங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கரம் தொடர்ந்து நாள் முழுதும் அவர்கள் நடத்தட்டும். சத்தியத்தின் வழி நடக்க கர்த்தர் ஞானத்தை தருவீராக. இந்த வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்கள் ஜீவத்தை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் உடைய நல்ல நாமம் மையப்படட்டும். உடைய பிள்ளைகள் போகும்போதும் தேவ பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஆளுகை செய்ய பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு.
மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.